மக்களே, நம்ம இன்றைக்கி இந்த வீடியோவில் என்ன பார்க்க போகிறோன்னா ரோப்ளாக்ஸ் பிளாக் ஃப்ரூட் தான் பார்க்க போகிறோம். நீங்கள் கேட்பீங்க, என்றா கிட்ஸுனையெல்லாம் தின்னுட்டேன் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, ஆமாம் அதான் கண் அப்படியே உறுத்திக்கிட்டே இருந்துச்சு. அது மட்டும் இல்லாமல் புஷ் பண்ணும்போது தான் அடிக்கானுங்க, பிவிபியும் போக முடியல, ஆனால் ஒன்றும் அடிச்சுக்கிட்டு இருக்கானுங்க. அதுக்கடுத்து கிட்ஸுனை யூசர்ஸ் பவர்லாம் பார்த்தேன், சரி விடக்கூடாது தின்றுவான் அப்படின்னு எடுத்து வாய்க்குள்ளே போட்டு தின்னாச்சு. சரியா? அதுக்கடுத்து நீங்கள் சொல்லுவீங்க, தம்பி கிட்ஸுனை திங்கிறது மட்டும் பெருசு இல்லைப்பா, அதுக்கு நீ மேஸ்ட்ரியும் பண்ணணும்னு சொல்லுவீங்க. அதை தெரிஞ்சு தான் நான் கிட்ஸுனையை ஏற்கனவே 300 மேஸ்ட்ரி பண்ணிட்டேன். சரியா? இப்போ லெவல் 1667. நேற்று நைட்டு கிட்ஸுனை தின்னு காலையில் வரைக்கும் கஷ்டப்பட்டு புஷ் பண்ணி அப்படியே மேஸ்ட்ரி ஒரு 50 லெவல் கிட்ட எப்படியோ அடித்து வந்துட்டோம். கிட்ஸுனை தின்னு மேஸ்ட்ரிலாம் பண்ணியாச்சு. சரியா? இந்த வீடியோவில் நான் உங்களுக்கு அதை பவர்லாம் காமிக்கேன். சரியா? அந்த பவரை போய் பார்க்கலாம். அதுக்கு முன்னாடி நம்ம சேனல் பார்க்குறாங்களா மறக்காமல் லைக் ஷேர் சப்ஸ்கிரைப் பண்ணி பெல் ஐக்கான் ஆனில் போட்டுருங்க. அதுக்கடுத்து நம்ம ஒரு டீம் தேடுறோன்னு சொன்னோம். சரியா? அந்த டீமில் நம்மளுக்கு லைவ்லேயே ஒருத்தர் கிடச்சிருப்பார், கேமிங் ஒயிட்டின்னு. நம்ம நாளைக்கு லைவ் போட போகிறோம். டைமிங் நான் ஒரு ஷார்ட்ஸாக போடுறேன். சரியா? அதை பார்த்துருங்க. அந்த லைவில் தான் நம்ம லிவியத்தான் ஹண்ட் ப்ளஸ் சாங்கியூன் ஆர்ட் எடுக்க போகிறோம். என்ன சாங்கியூன் ஆர்ட்டுக்கு சுத்தமாக ஒரு ரெக்யூப்பர்மெண்ட்ஸும் என்கிட்ட இல்லை. சரியா? அது மட்டும் இல்லாமல் முக்கியமானது என்னதுன்னா, நம்மளுக்கு கிட்ஸுனை வந்துருச்சு, ஆனால் அது ஃபரி ஏற்றுனா தான் அது டிரான்ஸ்ஃபர்மேஷன் ஆகணும்னு சொல்லிட்டாங்க. சரியா? சரி, ஃபுல்லாம் எல்லாமே ஆயிடுச்சு. டிரான்ஸ்ஃபர்மேஷன் போட வேண்டிய நேரமும் வந்துருச்சு. நம்ம போய் போட்டுற வேண்டியதான். 1 2 3 டுன் டடன். இதுதான் நம்ம கிட்ஸுனை டிரான்ஸ்ஃபர்மேஷன். இந்த இடத்துல சேடல் மாதிரி ஒன்று இருக்குது. குதிரையெல்லாம் ரைட் பண்ணும்போது வச்சுருப்பாங்களா, நம்ம பின்னாடி யாராச்சும் உட்காந்துக்கலாம். சரியா? ஓகே, அந்த சேடல் எப்படியும் வாங்கியாச்சு. ஃபஸ்ட்டு பவர் என்னன்னு சொல்கிறேன். அதுக்கு முன்னாடி நம்ம கொஞ்சம் ஐயோ ஃபரி ஏற்றுற வேலைலாம் இருக்குது, அதை பார்ப்போம். அதுக்கு முன்னாடி இவ்வளோ நாள் வீடியோ வராததுக்கு காரணம் என்னதுன்னா, நம்ம ஃப்ரீ ஃபயர் கேமில் ஒருத்தர் கூட கொஞ்சம் சண்டையாக போயிடுச்சு. லைவில் தான் ஃப்ரெண்ட்ஸ் ஆனோம், ஆனால் அவர் கூட சண்டை போனதுனால என்ன ஆயிடுச்சு, அவர் என்ன சொல்லிட்டாருன்னா, நம்மளை பற்றி என்ன சொல்கிறாரு, சேனல் அதிகமாக சப்ஸ்கிரைபர் உங்களுக்கு ரீச் ஆகாது அப்படின்னு சொல்லினோனையும் நான் என்ன பண்ணிட்டேன், வீடியோ போடாமல் இருந்துட்டேன். அவன் அப்படி சொன்னதுனால நேற்று தான் யோசனை வந்துச்சு, எவன் எந்த கொம்பனை சொன்னால் நம்மளுக்கு என்ன, நம்ம வாட்டுக்காக வீடியோ போடுவோம் அப்படின்னு சொல்லி நான் திரும்ப போட ஆரம்பிச்சிட்டேன். சரியா? அது மட்டும் இல்லாமல் இதுதான் நம்மளோட ஸ்டார்ட்ஸ் பாயிண்ட்டு. நம்ம கிட் ரீசெட் அந்த கோடை போட்டு அப்படியே வாசியிலே ரீஃபண்ட் பண்ணிட்டோம். நம்மக்கிட்ட காசு பார்த்திங்களா 4 மில்லியன் கிட்டத்தட்ட இருக்குது. சாங்கியூன் ஆர்ட்டுக்கு தான் சேர்த்து வச்சுக்கிட்டு இருக்கேன். நான் டிடிஆர் எடுக்கலான்னு பார்த்தேன். சாங்கியூன் ஆர்ட்டு ஃபஸ்ட்டு எடுத்துக்கணும். சரியா? ஃபஸ்ட்டு ஏதோ கொடுத்துருக்கானுங்க, அக்ரெசிவ் நல்லா தான் இருக்குது. இந்த பவர் எப்படின்னா, கடிச்சு துப்பிட்டு அது மேலே அவன் மேலேயே அப்படியே கொஞ்சம் ஃப்ளேம் விட்டுரும். சரியா? நெக்ஸ்ட்டு 2வது பவர். இது என்ன பவர்னா, நம்மளை அப்படியே கடிச்சு தூக்கிட்டு போய் தரையிலேயே ஒரு அடி. 3வது பவர் என்னதுன்னா, இதுதான் எனக்கு பிடிச்ச பவர். எவ்வளோ பெரிய ஃப்ளேம் வருதுன்னு பார்த்தீங்களா, எனக்கு இந்த பவர் தான் ரொம்ப பிடிக்கும். சரியா? அதுக்கடுத்து வைல்ட் அசால்ட். இந்த பவர் தான். இந்த பவர் அப்படியே கடிச்சிட்டு போய் தூக்கிட்டு போய் கீறுற மாதிரி இருக்குது. சரியா? அதுக்கடுத்து நம்மளுக்கு M1 இருக்குது. என்ன முக்கியமாக சொல்ல போகிறேன்னா, நம்ம ஒரு டெக்னிக் பண்ணி பார்க்கணும். அதாவது நம்ம கிட்ஸுனை வாட்டரில் ஓடுதா இல்லையா அப்படின்னு தான் நம்ம இன்றைக்கி டெஸ்ட்டு பண்ணி பார்க்க போகிறோம். ஓகே, ஃபஸ்ட்டு நம்ம போயிடும். ஓடுது ஃப்ரெண்ட்ஸ், ஓடுதுடா. இது கொஞ்சம் டூப்ளிகேட் வாட்டர் மாதிரி இருக்கும். நம்ம இதில் ஓடி பார்க்கல, நல்லா தான் ஓடுது. வாட்டரில் நல்லா தான் ஓடுது. என்ன பிரச்சனைனா, நம்ம அப்படியே விட்டுட்டா போயிடுது.
ஒரு ஐடியா புட்டுக்கிட்டு போகிற மாதிரி டப்புன்னு போயிடுது. சீலெல்லாம் கரெக்டாக தான் இருக்குது. விட்டா உள்ளே முங்கிடுறான். அவ்வளோதான். நல்லா தான் இருக்குது. சாங்கியூ நார்ட் எடுக்கணும். கிட்ஸுனே மாஸ்டரி பண்ணிட்டான். இன்னும் நிறையா இருக்குது. நிறையா இருக்குது. பல்ல விதங்கள் நிறையா இருக்குது. நம்ம எல்லாமே இந்த கேமில் பண்ண போகிறோமான்னு கேட்டிங்கன்னா அவ்வளோலாம் கிடையாது. நம்மளால் முடிஞ்ச அளவுக்கு பண்ணிட்டு மற்ற ரோப்ளாக்ஸில் வந்து இன்னும் நிறைய கேம்லாம் இருக்குல்ல, அந்த கேம்ஸ் வீடியோஸ்லாம் போடுவோம். சரியா? அந்த கேம் வீடியோஸ்லாம் போட்டுட்டு அப்படியே நம்ம ஜாலியாக போய்க்கிட்டோம். ஓகே, அல்லோ தான். ஐயோ, எனக்கு இந்த மலை மேலே ஏறுறதுக்குள்ளே எனக்கு தெளிது. இவ்வளோ பெருசாக கட்டி வச்சுருக்கானுங்க வாங்க. என்ன பெருசு. ஓகே வாங்க, ஓடும். மலை மேலே கொச்சுக்கலாம். அப்படி இது மேலே கொச்சுக்கலாம். கொச்சு தான் போய்கிட்டு இருக்கோம். இந்த ட்ரீம் மேலே கொச்சுக்கலான்னு பார்த்தா அதுக்குள்ளே போயிடுச்சு. ஓகே, நாட் பேட். சரி கைஸ், இதோட இந்த வீடியோ முடிச்சுக்கலாம். அடுத்த வீடியோவில் பார்க்கலாம். பாய்.